வெல்கம் டு வான்யாஸ் கிச்சன். ராகி சேமியா செய்ய ஒரு பாத்திரத்தில் ஒரு பாக்கெட் ராகி சேமியாவை ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு சேமியா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம விரலால் லைட்டாக கலந்து விடுங்க. சேமியா மேலே ஃபோர்ஸை கொடுத்துடக்கூடாது, சேமியா உடஞ்சிரும். அதனால இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விடுங்க. இப்படி கலக்கிட்டே இருக்கும்போது தண்ணி லைட்டாக ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகும். இந்த தண்ணி ஒயிட் கலராக சேஞ்ச் ஆனதையும் இதை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் சேமியாவை ஊற வச்சுருங்க. சேமியா அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் ஊறணும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. ஊறிச்சுன்னா வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு உதிரி உதிரியாக வராது. அதனால் மினிமம் 3 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே சேமியாவை ஊற வைக்காதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி தட்டில் ஒரு துணி வச்சு அந்த துணி மேலே ஊறின எல்லா சேமியாவையும் பரவலாக போட்டு விடுங்க. இட்லி சட்டியில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி சேமியாவை உள்ளே வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சேமியா நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா ஆற வச்சுக்குங்க. டைம் இருந்தால் ஆற வைங்க, இல்லைனா ஃபேன் காற்று கீழே வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். சேமியா ஆறுற கேப்பில் சேமியாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுன்னா உளுந்து பருப்போட நேரம் செவந்து வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உளுந்து பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். கூடவே 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திட்டு வதக்குங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது மணமாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் சேமியா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, அதனால் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கும் போது தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போயிடும். அப்புறம் அது கூட நம்ம வேக வச்சுருந்த ராகி சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு ராகி சேமியாவை இப்போ நான் காமிக்கிற மாதிரி உதிர்த்தி விடுங்க. இப்போ ராகி சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிர்ந்து வந்துடும். அப்படியே நம்ம ராகி சேமியாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சூப்பரான ராகி சேமியா ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தட்டில் சேமியா கடகடன்னு காலி ஆயிரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.